விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இது கிராமத்தான் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு நீங்கள் இந்திய அரசாங்கத்தோடைய வானிலை அறிக்கையை பார்த்துக்குங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், இந்த ஃபெங்கல் அப்படிங்கிற புயல் வந்து 23, 24 வந்து உருவாக போகுது. அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி வந்து தாழ்வு பகுதியாக உருவாகி 24 அல்லது 25 புயல் சின்னமாக மாறி அதற்கப்புறம் 26, 27, 28, 29 வரைக்கும் அதிகப்படியான மழையை வந்து தமிழ்நாடு கடலோரம், டெல்டா, சேலம் தமிழக உள் மாவட்டங்கள்லேயும் வந்து பெரிய மழையை கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேவா? இப்போ இந்த புயல் வந்து எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்கும். இந்த புயல் கரையை கடக்கிறப்ப காற்றின் வேகம் என்னவாக இருக்கும், அது திசை மாறுமா மாறாதா, காற்றோட வேகம் மாறுதல் ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்தெந்த பகுதிகளுக்கு அதிகப்படியான மழைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக சேலம், நாமக்கல், ராசி. ஓகே, நாம் இப்போ வந்து நேராக புயல் உருவாகிற அந்த ஒரு நாட்களுக்கு வந்துடும். 23 அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் இல்லையா, தாழ்வு பகுதி உருவாகுது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தாழ்வு பகுதி இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு. 106 அப்படின்ற 1 மணி காமிச்சிருக்காங்களே, அந்த இடத்துல தாழ்வு பகுதி உருவாகிட்டு இருக்கு. அப்படியே மூவ் பண்ணி வந்தோம் அப்படின்னா 106 ஆகிடும். 106 வந்து பார்த்திங்கன்னா 103. இது வந்து புயல் சின்னமாகவே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருவாங்க 1003 அப்படிங்கிறத. ஸோ அதற்கப்புறம் இது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா வலு பெற்றுக்கிட்டு தான் போகுது. ஓகேங்களா? 1002 அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொன்ன மாதிரி தான். இது எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கு சென்னை டு நாகப்பட்டினம் நடுவில் எங்கே வேணாலும் கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா, காரைக்காலுக்கு பக்கமாக, அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்னை டு பாண்டிச்சேரி அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. பட் இந்த இடத்துல இந்த லோ ப்ரெஷரோட இந்த காற்றுடைய வேகம் குறைஞ்சிருக்கிற காரணத்தினால இது எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக வந்து யாராலையுமே சொல்ல முடியல. ஆனால் காரைக்காலுக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் கரையை கிடக்கும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது இப்பொழுதைக்கு. ஓகேங்களா? உறுதி மீன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதேமாரி தென் மாவட்டங்களில் அதிகப்படியான மழைகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள்லேயே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த புயல் வந்து எப்போயே கரையை கடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புயல் எப்படா கரையை கடக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நைட்டு, 29ஆம் தேதி காலையில் வந்து புயல் கண்டிப்பாக கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம்ம சொன்ன மாரி தான், செவ்வாய்க்கிழமை மழை ஃபுல்லாக பெய்ய போகுது. அன்றைக்கி தான் புயலும் கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழையின் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. மழையோடைய வாய்ப்பு வந்து நமக்கு குறையவே இல்லை. ஓகே, சரி, ஓகேடா. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெயின் அகாமடேஷன். ரெயின் எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு நெஞ்சு வெடிச்சிடும். என்னடா இப்படி இருக்குது மேப்பு அப்படின்னு சொல்லி வருவோம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து 28, 29 2 நாளைக்கு சேர்த்து எவ்வளோ மழைகள் பெய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ 2 நாளைக்கும் சேர்த்து சேலம் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9.4, 9.3 மில்லிமீட்டர், அதாவது பார்த்திங்கன்னா வாச தண்ணியெல்லாம் நனைஞ்சு வர்ற மாதிரி கொஞ்சம் அதை விட ஹெவியான மழைகள் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் எல்லாம் பார்க்கும்போது நாமக்கல் பார்க்கும்போது நாமக்கலும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது அந்த 2 நாளைக்கு. ஈரோடு வந்து 16.6 வருது. 16.6னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சேலத்துடைய அந்த பகுதிகளிலேயும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா ஓரளவு மிதமான மழை தான் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? மிதமான மழைனா நான் இன்றைக்கி சொன்ன மாரி அந்த செவ்வாய்க்கிழமை மத்தியானம், செவ்வாய்க்கிழமை விடிகாலை, செவ்வாய்க்கிழமை நைட்டு, 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைங்கிற 28ஆம் தேதி. ஓகேவா? 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மழைகள் இருக்குது. 27, 28 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டு மழைக்கான ஒரு நாட்கள். அதனால் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ அந்தளவுக்கு மழைகள் வந்து எதிர்பார்க்கப்படுது. பலத்த மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆத்தூருக்கு இந்தாண்ட பாருங்கள், இந்த சின்ன சேலம் இது மாதிரியான பகுதிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், திருக்கோவிலூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூரில் பாதி பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதேமாரி தென்னாலி இது மாதிரியான பகுதிகளுக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அகாமடேஷன். இல்லைனா உங்களுக்கு அடுத்த 8 நாள் இந்த புயலோட மொத்த நாட்களில் எவ்வளோ மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த புயலோட மொத்த நாட்களில் வந்து எவ்வளோ மழைகள் எந்த ஏரியாவில் பெய்ய போகுது அப்படின்னு பார்க்கலாம்.
இது வந்து எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த 8 நாட்கள் இன்னையிலேருந்து அடுத்த 8 நாட்களுக்கு இன்றைக்கி டேட் என்ன 21 அடுத்த 29ஆம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மொத்த மழையின் அளவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த பகுதிகளுக்கு பகுதி வாரியாக நம்ம பார்ப்போம். இந்த ஆத்தூர் இந்த சுற்றுவட்டார பகுதியில் 48.7 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது புயலோடைய தாக்கத்தை பொறுத்து இதுக்கு மேலே இதோடைய வேகம் எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் மாறி வரும். ஓகேங்களா. அதேமாரி இந்த சின்ன சேலம் இதுமாரி பகுதிகளில் பார்க்குறப்ப சின்ன சேலம் பகுதிகளில் பார்க்குறப்ப 80, ஆத்தூர் இந்த பகுதியில் பார்க்குறப்ப 63. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடலோர மாவட்டங்கள்லேருந்து தான் மலைகள் வந்து உள்பகுதிகளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையை பார்க்கும் போதெல்லாம் பொழந்து கட்டப்போகுது மழை வந்து 95 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. திருக்கோவிலூரும் அதேமாரியே 83, அதாவது பார்த்திங்கன்னா 88 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோங்கிறத நீங்களே கணக்கு பண்ணிக்க 8 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் பக்கமாக மழை வரப்போகுது. அதேமாதிரி முசிறியில் வந்து 52 மிதமான மழை தான். திருச்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. வேறு ஏதோ ஊர் நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாமக்கலை பொறுத்த வரைக்கும் மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு அதிகங்க. நாமக்கல், ராசிபுரம், இங்கெல்லாம் சேலம் அந்த சைடு பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம்லாம் எடப்பாடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மிதமான மழைனா ரோடு தண்ணி வலிஞ்சு வர்ற அளவுக்கு ரோடு தண்ணி வலிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு மழை, அப்படி இல்லைனா அது ஓரளவு அந்த பொசன்னு இப்போ இந்த மழை எப்படி வந்துட்டு போணுச்சு அதேமாரியே வருவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பகுதிகள் எல்லாமே. மேட்டூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தருமபுரியும் மிதமான மழை தான். கிருஷ்ணகிரி மிதமான மழை வாய்ப்பு இருக்குது. மிதமான இல்லை, நல்ல மிதமான மழை, கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த பகுதிகளெலாம். வேலூர்லேயும் மழை, வேலூர்லாம் பொழந்து கட்ட போகுது. வேலூர், காஞ்சிபுரம், மதுராந்தகம், சென்னை, பாண்டிச்சேரி, நெய்வேலி, பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், காரைக்குடியும் நல்ல மழை இருக்குது. மதுரை நல்ல மழை இருக்குது. ராஜாபாளையம், ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு டோசேஜில் இருக்குது. ஸோ இந்த மலைகள்லாம் பயங்கர ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது. இந்த இடத்துல இந்த ரெட்டாக இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர்காற்றுகள் இங்கே தமிழ்நாட்டை நோக்கி அந்த புயலின் மூலயமா வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி புயலின் காரணமாக இது வரதுனால இன்னும் அதிகமான மலைகள் வருவதற்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எங்கடா போச்சது ஜிஎஃப்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா அப்டேட் ஆகும். விசிஎஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரத்துக்கு ஒன்று, இது 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன்ல இந்த புயல் கரையை கடக்க போகிற இடம் அப்படின்னு சொல்லி நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, நெய்வேலி, பாண்டிச்சேரி இந்த பகுதிகள் தான் அட்டாக் பண்ண போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 27ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கரையின் ஓரமாக வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மேப் வந்து 12 மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து 989 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் லோ ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இவங்க 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. இப்போ இதோடைய தாக்கம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த எவ்வளோ மலைகள் வரப்போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதோடைய எக்ஸாக்டான ஒரு மேப்பு. ஓகேங்களா. பாருங்க 27ஆம் தேதி புதன்கிழமை பலமான மழை இருக்குது. ஓகேங்களா. 3 மணி நேரத்துக்கு பக்கமாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு மழை வந்து எக்ஸாக்டாக எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகுறதுனா முன்னே வந்து நான் செவ்வாய்க்கிழமை மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் 26. இப்பயும் சொல்லுவேன். ஏன்னா இசிஎஃப்ஐசி அந்த இதுக்கு முன்னாடி ஒரு மேப் பார்த்தோம் இல்லையா, அந்த மேப் படி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மழை வருவது அப்படிங்கிறது வருது. ஏன்னா யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அதுதான் மேக்ஸிமம் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட இதை கொஞ்சம் அக்யூரேசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு 26லேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்துடலாம். 26லேருந்து மழை ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. 26, 27, 28, 29 நமக்கு அந்த நடுவில் வந்து ஒரு பொழக்க போகுது. எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழைக்கு டவுட் அப்படின்னு சொன்னோமோ அந்த மாவட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொழந்து விட்டு தான் போக போகுது. இங்கே பாருங்க ஃபுல்லாக ஆக்சுவலி இந்த ஆத்தூர், ராசிபுரம் இதெல்லாம் வந்து 28ஆம் தேதி மழை. நம்ம வந்து அதில் 27 வரைக்கும் பார்த்தோம், 28 பாதி வரைக்கும் பார்த்தோம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் 28, 29க்கான மலைகள். ஓகேவா. இந்த 28, 29க்கான மலைகள் வந்து பயங்கரமான மலைகள் உள் மாவட்டங்களில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா புயல் வந்து இப்போ இந்த பாண்டிச்சேரிக்கும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இதுக்கு நடுவில் கரையை கடந்து அதே பொசிஷனில் நமக்கு மூவ்மெண்ட்டு கொடுத்துச்சு அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஓகேங்களா. அந்த காற்றின் வேகத்தின் காரணமாக வந்து நம்ம அதிகப்படியான மழைகளை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எல்லா பகுதிகளிலுமே மழை இருக்குங்க. இது வந்து
தமிழ்நாடு உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லி எல்லா பகுதிகளுமே மழையை வந்து கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது. எங்கடா அது, இங்கே பாருங்கள், லோ ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஒன்று வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே 109 அப்படின்னு சொல்லி லோ ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஒன்று வந்து உருவாகிருக்கு புயல். ஓகேங்களா. அடுத்து இந்த புயலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னடா 2 புயலா, இப்போ தானே ஒன்று வந்துட்டு போனது, அதுக்குள்ளேயே இன்னொரு புயலா அப்படின்னா, அது வந்து 109 குறைந்த காற்றழுத்த நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அது உருவானது அப்படின்னா ஒரு நல்ல மழை நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது இந்த மழை முடிஞ்ச உடனே அடுத்த பீட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். நான் ஆல்ரெடி என்னுடைய முதல் வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன். ஏங்க இது வந்து டிசம்பர் 2க்குள்ளே இந்த புயல் முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு 3 நாள் கேப்பு, 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த புயல் உருவாகி அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா டிசம்பர் பாதிக்கு மேலே இன்னொரு புயல் ஒரு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கன்ஃபார்ம் இதெல்லாம் நடக்க போகுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.